வணக்கம், உங்கள் கோவிந்தராஜ் RGR Academy சார்பா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இந்த வீடியோல நம்ம வந்து JEE எக்ஸாம்ஸ் ஏன் இந்த எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்றது டஃபா, எப்படி கிளியர் பண்ணணும், இந்த 3 விஷயங்களை தான் நம்ம டீடைல்டா வந்து பார்க்க போறோம். ரைட்டா? வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் +1 +2 படிச்சிட்டு இருப்பாங்க. IIT போகணும், NIT போகணும், IIIT போகணும், இல்லைன்னா டிசைனிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் அந்த இன்ஜினியரிங் கோர்சஸ் பண்ணணும், இல்ல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஐசர் எக்ஸாம்ஸ் எழுதணும், ரிசர்ச் பேஸ்டு படிக்கணும் அப்படின்றவங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோவை நீங்க ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. சரியா? ஃபார்வர்ட் பண்ணிட்டு நீங்க பாக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. வீடியோக்கு போலாமா? வெல்கம் டு RGR Academy யூடியூப் சேனல். பெஸ்ட் நீட் கோச்சிங் சென்டர்னா அது RGR Academy தான். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இமிடியேட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. JEE எக்ஸாம்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்க்கப்படுவது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா என்ட்ரன்ஸ் டு டாப் இன்ஜினியரிங் காலேஜ். இதுதான் கேட்வே. நீங்க எந்த IIT போகணும், IIIT போகணும், NITs போகணும், அதெல்லாம் அப்படின்ற மாதிரி உங்களுடைய கனவு காலேஜஸா இருந்ததுன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் படிக்கணும், இதுலலாம் போய் படிக்கணும் அப்படின்றதுனா JEE மெயின் எக்ஸாம்ஸ் தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். IIT போகணும்னா அதுக்கப்புறம் இதை கிளியர் பண்ணிட்டு அப்புறமா JEE அட்வான்ஸ் எழுதணும். ரைட்டா? அப்ப மெயின் வந்து இந்த மாதிரி டாப் மோஸ்ட் காலேஜஸ் நீங்க என்டர் ஆகணும் அப்படின்றப்ப JEEயோட எக்ஸாம்ஸ் வந்து கம்பல்சரி. ரைட்? த செகண்ட் ஏன் வந்து JEE எக்ஸாம்ஸ் வந்து வேணும் அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்பெஷலைஸ் இன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் IIT பொறுத்த வரைக்கும் நீங்க போகணும் அப்படின்றப்ப இந்த சாஃப்ட்வேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ்டு ட்ரைனிங் வந்து இருக்கு இந்த இடத்துல. இதுல வந்து மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபோக்கஸ்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இன்க்ளூடிங் அந்த ப்ரோக்ராமிங் அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், அல்கோரிதம்ஸ், அப்புறமா டேட்டா ஸ்ட்ரக்சர், இதெல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கணும் படிக்கணும் அப்படின்றப்ப இந்த IITல வந்து படிச்சா ரொம்பவே முக்கியமா வந்து இருக்கும். அதுக்கு வந்து நம்ம JEE மெயின் எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணி அட்வான்ஸ் கிளியர் பண்ணி தான் நம்ம வந்து போக வேண்டியது இருக்கு. தென் மூணாவது பாயிண்ட் பார்த்தோம், எக்ஸ்போஷர் டு எ காம்படிட்டிவ் என்வாயரன்மெண்ட். JEE மெயின் எக்ஸாம்ஸ் இஸ் ஹைலி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து த்ரூ அவுட் இயர் இந்த எக்ஸாம்ஸுக்காக எழுதுறாங்க. ரெக்கரஸ் பிராக்டிஸ் வந்து இருக்கு. இதுல வந்து ப்ரிப்பரேஷனே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா பண்றப்ப அதுல ஒரு செல்ஃப் டிசிப்ளின் டெவலப் ஆகுது. குழந்தைங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி வந்து அவங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகுது. தென் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் வந்து அவங்களால வந்து மெயின்டைன் பண்ண முடியுது. ஏன்னா இவ்வளவு டைம்ல இவ்வளவு இதுல பண்ணி ஆகணும் அப்படின்றப்ப அந்த ஸ்கில்லும் அவங்களுக்கு டெவலப் ஆகுது. அது இல்லாம இதெல்லாம் எங்க முக்கியம் அப்படின்னா இதெல்லாம் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஆகணும் அப்படின்னு கெரியரை செட் பண்றவங்களுக்கு இதெல்லாம் பேசிக் ஸ்கில். அதெல்லாம் வந்து இந்த ப்ரிப்பரேஷன் பண்றப்பயே வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து டெவலப் ஆகுது. தென் ஏன் வந்து JEE எக்ஸாம்ஸ் எழுதணும் அப்படின்னா என்ஹான்ஸ்டு ஜாப் ப்ராஸ்பெக்ட்ஸ். IITல போயிட்டு NITல போயிட்டு இந்த மாதிரி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் படிக்கிறோம், இந்த மாதிரி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் எல்லாம் படிக்கிறோம்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பத்தி எல்லாம் நம்ம சொல்லவே தேவையில்லை. இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டாப் மோஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதே போல ஆவரேஜ் சேலரி வந்து பாத்தீங்கன்னா அமாங் த இன்ஸ்டிடியூஷன் இங்க வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் பேக்கேஜ் வந்து கிடைக்குது. அட்ராக்டிவ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு, அட்ராக்டிவ் பேக்கேஜும் இங்க வந்து இருக்கு. அதுல வந்து ப்ராஸ்பெக்ட் growth ப்ராஸ்பெக்ட்ஸும் வந்து ரொம்ப அருமையாவே இங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அக்சஸ் டு ரிசர்ச் அண்ட் நெட்வொர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா அட்மிட் ஸ்டூடெண்ட்ஸ் த்ரூ JEE மெயின் எக்ஸாம்ஸ் இல்லையா, இங்க வந்து ஜாயின் பண்றப்ப இந்த ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்து கிடைக்குது. லைப்ரரிஸ் வந்து ரொம்ப அருமையா இருக்கும். ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா IITயும் NITஸ்ல எல்லாம் அருமையா இருக்கும். ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் எல்லாம் கேட்கவே தேவையில்ல, அந்த அளவுக்கு வந்து ஷார்ப்பா இருப்பாங்க. ரைட்டா? இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ராக்ஷன், நெட்வொர்க்கிங், ஒவ்வொரு கம்பெனில இங்க இருக்கக்கூடிய அலுமினிஸ், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லயும் பெரிய பெரிய கம்பெனிஸ்லயும் ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இன்ட்ராக்ட் பண்றதுக்கும் இவங்களுக்கு தெரிய லேட்டஸ்ட் என்னெல்லாம் ட்ரெண்ட் இருக்குது, அதுல என்னெல்லாம் டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு, அதெல்லாத்தையும் வந்து ஈஸியா தெரிஞ்சுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த JEE மெயின் எக்ஸாம்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்டா இருக்கு இந்த மாதிரியான காலேஜஸ் போறது. ரைட்டா? ரைட். இப்ப JEE மெயின் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம், எதுக்காக இம்பார்ட்டன்ட் பார்த்தோம். இது டஃபா அப்படின்னா உண்மையிலேயே இந்த எக்ஸாம் வந்து
எல்லாரும் என்ன சொல்றாங்க? டஃப் தான் சொல்றாங்க. ஈஸி கிடையாது, டஃப் தான். காம்படிட்டிவ் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா காம்படிட்டிவ் வந்து ஜாஸ்தி. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சீட்ஸ் வந்து ரொம்ப கம்மி. இப்ப நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோல நம்ம பார்த்திருப்போம், ஒரு 17,385 சீட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஐஐடில இருக்கு. ஒரு 24,000 சீட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா என்ஐடிஸ்ல இருக்கு. ஐசர் அதெல்லாம் அப்படி கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா அது ஒரு 1000 சீட் வரைக்கும் தான் வரும். அப்ப சீட்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 6 to 7 லட்சம் பேர் இருக்காங்க. அப்ப காம்படிட்டிவ் வந்து ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. அதனால ரொம்ப டஃப். இதுல த்ரூ பண்ணி ஐஐடில இருக்கக்கூடிய அந்த 18,000 நம்பர்ல நம்ம ஒருத்தர் நம்பரா இருக்கணும். அதுல டாப் ஐஐடி எல்லாம் போகணும் அப்படின்னா ரேங்கிங் வந்து எடுக்கிறது வந்து ரொம்ப சேலஞ்சிங்காவே இருக்கு. அதுக்கப்புறம் சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஃபிகல்ட். இதுல வந்து ஜேஇ மெயின் எழுதி அட்வான்ஸ் எழுதி போறப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அந்த மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் வந்து கான்செப்ட்ஸ் வந்து தெளிவா இல்லை அப்படின்னா பண்ணவே முடியாது. லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதே வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா இருக்கும், டிஃபிகல்ட்டா இருக்கு. அதனால வந்து அந்த போர்டு எக்ஸாம்ஸை கம்பேர் பண்றப்ப இது வந்து ரொம்ப ஹை ஸ்டாண்டர்டா இருக்குன்னா குழந்தைங்க வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்படுறாங்க. தென் வந்து டைம் மேனேஜ்மெண்ட். இந்த இதை பொறுத்த வரைக்கும் ஜேஇ எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட நேரத்துல வந்து இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். அப்ப அந்த கொடுக்கக்கூட்ட நேரத்துல அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றது அப்படின்றது ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு. ஏன்னா எல்லாமே கால்குலேஷன்ஸ், எல்லாமே ப்ராப்ளம் பேஸ்டு கொஸ்டின்ஸ், எல்லாமே நியூமரிக்கல்ஸ் இருக்கிறதுனால அதெல்லாம் குறிப்பிட்ட டைம்ல ஒரு 2 நிமிஷத்துல சால்வ் பண்ணி அதுக்கு ஆன்சர் கொண்டாடணும் அப்படின்றத ரொம்பவே சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருக்கு. அதுக்கப்புறமா இது கண்டினியூஸா படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், தென் தரோ நாலேஜ் வந்து இருக்கணும், தென் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருக்கணும், கன்சிஸ்டன்டா எஃபோர்ட்ஸ் போட்டுன்னு இருக்கணும். இல்லைன்னா ஒரு கேப் விட்டோம்னா அது மறந்துடுது, இல்லைன்னா ஃபார்முலா ஞாபகம் இருக்காது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸ் அந்த ரெகுலர் பிராக்டிஸ் இருக்கிற மூலியமா தான் பண்ண முடியுமே தவிர இல்லைன்னா அது பண்ண முடியாதுல்ல. அப்ப இந்த 4 பாயிண்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு சேலஞ்சிங்கான ஒரு எக்ஸாமா தான் இந்த எக்ஸாம்ஸ் இருக்கு அப்படின்றது தெரியும். ஓகே, இவ்வளவு சேலஞ்சிங்கா இருக்கும். இந்த எக்ஸாமுக்கு நான் த்ரூ பண்ண முடியுமா அப்படின்னா ஆமா, த்ரூ பண்ண முடியும். என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்ட் வித் ஏ ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபவுண்டேஷனை வந்து நீங்க ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். அந்த பேசிக்ஸ் எல்லாம் வந்து நல்ல தரவா இருக்கணும். சின்ன சின்ன கால்குலேஷன்ஸ் எல்லாம் தடுமாறக்கூடாது. அதே போல இந்த ஃபார்முலாஸ், ஈக்குவேஷன்ஸ், தியரம்ஸ், டெபினிஷன்ஸ் இதெல்லாம் பக்காவா ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சுக்கிற மாதிரி ரெடி ஆயிடும். ரைட்டா? அப்போ அந்த ஸ்ட்ராங்கா வந்து ஃபவுண்டேஷன் ரெடி பண்ணிக்கணும். தென் வந்து ஸ்டடி ஷெட்யூல் ஒன்னு ரெடி பண்ணிக்கணும். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஸ்டடி பிளான். நீங்க வந்து கிளாஸ் போறீங்க, கோச்சிங் போறீங்க, ஒரு இன்ஸ்டியூட்ல போய் படிக்கிறீங்க, அதெல்லாம் ஓகே. ஆனா அங்க படிச்ச விஷயத்த நீங்க செல்ஃபா அதை வந்து அனலைஸ் பண்ணி கொஸ்டின்ஸை நீங்க சால்வ் பண்றதுக்கு எபிலிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு எவ்வளவு டைம் நீங்க போடுறீங்க அப்படின்றத ரொம்ப முக்கியம். டிவைட் யுவர் ஸ்டடி ஷெட்யூல் இன்டு ஸ்மாலர் ஃபோக்கஸ்டு செஷன் அப்படின்றாங்க. ஒவ்வொன்றும் படிக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டு அதெல்லாம் கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணி நீங்க வந்து டைம் வந்து ஷெட்யூல் பண்ணணும் அப்படின்னு. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா சால்வ் ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ். ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ் வந்து கம்பல்சரி நம்ம பண்ணியே ஆகணும். ஏன் அப்படின்னா அப்பதான் வந்து அந்த எக்ஸாம் பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு ஃபெமிலியரைஸ் ஆகும். எப்படி கொஸ்டின்ஸ் வந்து டிஃபிகல்ட் லெவல் இருக்கு, ப்ரீவியஸ் இயர்ல எப்படி வந்து இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி எப்படி கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணிருக்காங்க, அதை வந்து என்னால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நம்ம சால்வ் பண்ண முடியுமா? ஓகே, நான் வந்து 4வதா என்ன பண்ணணும்னா பிராக்டிஸ் ரெகுலர்லி. ரெகுலர் பிராக்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி. ஏன்னா பிராக்டிஸ் மேக்ஸ் மேன் பெர்ஃபெக்ஷன் சொல்றாங்களே, அந்த மாதிரி பிராக்டிஸ் வந்து நம்மளுக்கு ரெகுலரா பண்ணணும். அந்த கான்செப்டை வந்து மாஸ்டர் பண்ணணும் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ல வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். நிறைய வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸை வந்து நம்ம சால்வ் பண்றப்ப நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ மார்க் டெஸ்ட் எடுக்கிறப்போ இப்படிதான் கொஸ்டின் ஃப்ரேம் பண்றான், இப்படிதான் கேட்கறான் அப்படின்றது கம்ப்ளீட் ஐடியா வரதுனால நம்மளுக்கு ஸ்பீடும் கிடைக்கும், அக்யூரசியும் நம்மளால இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 5வது நான் கிராக் பண்ணணும் அப்படின்னா என்ன எனக்கு தேவை அப்படின்னா சிக் கைடன்ஸ் சொல்றான். சிக் கைடன்ஸ் என்ன? சிக் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்கப்பா, ஆல்ரெடி ஒரு இன்ஸ்டியூட் போறியா, அதுல டீச்சர்ஸ் இருப்பாங்க, அவங்க கைடன்ஸ் எடுத்துக்கோ. இல்லையா உங்க கூட படிச்சுட்டு இருப்பான் பாரு, அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணு. அப்போ உங்களுக்கு வந்து ஐடியாஸ் நிறைய வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்ப அந்த பியர் குரூப்போட நீங்க இருக்கிறப்ப அவன் ஒண்ணு சொல்லுவான், நீ ஒண்ணு சொல்லுவான், எது கரெக்ட் அனலைஸ் பண்ணி உங்களால ஒரு குரூப் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணி நீங்க படிக்கிறப்போ, இல்லைன்னா உங்களுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் ஆல்ரெடி வந்து இந்த விஷயங்களை நிறைய வருஷங்களா சொல்லி கொடுத்துருப்பாங்க. RGR Academy மாதிரி நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் ஃபேக்கல்டிஸ் இருப்பாங்க. அவங்கள மாதிரி இருக்கிறவங்க கிட்ட அசோசியேட் பண்ணி அவங்க கிட்ட டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணிக்கணும். யூ ஹேவ் டு செட் ஏ மென்டர். உங்களுக்கு ஒரு மென்டரை ஒன்று நீ ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்படிதான் அவர் சொல்றதை தவறாம பண்ண ஜெயிச்சிட முடியும் அப்படின்னு யாரு உனக்கு தெரியுதோ அவரை வந்து நீங்க புடிச்சுக்கணும்.
அதுக்கப்புறமா ரிவைஸ் தரோலின்றோம். கரெக்டா வந்து நீ படிக்கிறது மட்டும் இல்ல, ரெகுலர் பிராக்டிஸ் இருக்கணும்ன்றது மட்டும் இல்ல, ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். பழைய டாபிக்கை படிச்சு முடிச்சோம், அதை எடுத்து ஒதுக்கிட்டோம் அப்படின்னு இல்லாம எக்ஸாம் வரைக்கும் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். அந்த பீரியாடிக் ரிவிஷன். ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து படிக்கிறேன், ரெண்டாவது டாபிக் போறேன்னா ரெண்டாவது டாபிக்கும் படிக்கணும், அந்த ஃபர்ஸ்ட் டாபிக்கும் ரிவைஸ் பண்ணணும். மூணாவது டாபிக் போறேன்னா செகண்ட் டாபிக்கும் ரிவைஸ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் டாபிக்கும் ரிவைஸ் பண்ணணும். அப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு கண்டினியூஸா வந்து பாத்தீங்கன்னா மெமரி ரீகால் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். எதனா டக்குன்னு ஞாபகம் சட்டு ஞாபகம் வரும் ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கிறப்ப. இல்லைன்னா அது மறக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ஜாஸ்தி. அதனால நீங்க என்ன பண்ணணும், எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி அந்த ரிவிஷன் வந்து ரொம்பவே முக்கியம், ரெகுலர் ரிவிஷன் முக்கியம் அப்படின்றதையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. தென் டைம் மேனேஜ்மெண்ட். நம்ம டெவலப்மெண்ட் எஃபெக்டிவ் டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் டூரிங் த எக்ஸாம்ஸ். எக்ஸாம்ல போய் நான் வந்து ஒரு கொஸ்டினுக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறதெல்லாம் பண்ணிட்டே இருந்தோம்னா அதெல்லாம் வந்து நம்மளால ஸ்கோர் பண்றதுக்கான எபிலிட்டியை வந்து கம்மி பண்ணிடும். அதனால அவாய்டிங் டூ மச் டைம் டு சால்வ் எ ப்ராப்ளம். ஒரு ப்ராப்ளத்துல உட்காந்து 10 நிமிஷம் 20 நிமிஷம் பண்றதெல்லாம் விட்டுறணும். அப்ப கரெக்டா அந்த டைம் மேனேஜ்மெண்ட் பிளான் பண்ணி எந்த கொஸ்டினுக்கு எவ்வளவு டைம் நான் போடணும், பிசிக்ஸ்க்கு எவ்வளவு டைம் இன்வெஸ்ட் பண்ணணும், கெமிஸ்ட்ரிக்கு எவ்வளவு போடணும், மேத்தமெட்டிக்ஸ் நான் எவ்வளவு டைம் நான் போட்டா எனக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்றத ப்ரீவியஸாவே நீங்க செட் பண்ணி ஒர்க் பண்ணி அதுக்கான மார்க் எக்ஸாம்ஸ் எழுதி அதே டைம்ல நீங்க முடிக்க முடியுதான்னு பாத்துக்கணும். சரியா? அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே இதெல்லாம் பண்ணிட்டே இருப்போம், நம்மளுக்கு நம்மளே அறியாமே ஏதோ ஒரு தோய்வு இருக்கும், இல்லைன்னா மார்க் நம்ம எழுதுறப்ப கம்மியாயிடும். அதனால வந்து ஒரு தோய்வு ஏற்படும். ஆனா வந்து யூ ஹேவ் டு பி செல்ஃப் மோட்டிவேட்டர் அப்படின்ற. உனக்கு நீயே என்னால முடியும், நான் பண்ணுவேன், நான் செய்வேன், எனக்கு நான் வந்து ஜெயிச்சு காட்டுவேன். இந்தியாலேயே இருக்கக்கூடிய ஒரு பிரிஸ்டிஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல ஐஐடில போய் நான் படிக்க போறேன், ஐஐடில போய் என்ஐடில போய் நான் படிக்க போறேன், ட்ரிபிள் ஐடில நான் போய் படிக்க போறேன், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ்ல நான் படிக்க போறேன், நான் ரிசர்ச் பேஸ்டு ட்ரைனிங் நான் எடுத்துக்க போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு உத்வேகத்தோட உங்களுக்கு நீங்களே எப்பயுமே சொல்லிட்டே இருக்கணும் அப்படின்றோம். அதே போல ஸ்டே ஹெல்த்தி. உடம்பும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பக்கா வச்சுக்கணும், அதுக்கு நல்லா தூங்கணும், சாப்பிடணும். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க வந்து கரெக்டா ப்ராப்பரா பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஜேஇ எக்ஸாம்ஸை வந்து கிளியர் பண்ணலாம் அப்படின்றாங்க. ரைட்டா? இதை தவிர நம்மளுக்கு வந்து ஜேஇல வந்து என்ன சிலபஸ், என்ன வந்து பேட்டர்னு, இதெல்லாம் வந்து நம்ம தனியா ஒரு வீடியோல பார்க்கலாம். இப்ப நம்ம பேசுறது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது கிளாரிட்டி வேணும் அப்படின்னா என்ன 9176552121 இந்த நம்பர்ல கூப்பிடுங்க. ஐ எம் ரெடி டு ஹெல்ப் யூ. தேங்க்யூ. See you in the next video. Thank you.